ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு வெயிட்டு கெயின்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருப்போம். அதுவும் தொப்பையை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த தொப்பை குறையணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? நம்மளோட தொப்பையை குறைச்சி சும்மா நச்சுன்னு நம்மளும் சிம்ரன் மாதிரி எடுப்ப பெறணும் அப்படின்னா நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேஜிக்கல் காஃபி, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம் பாரதியார் கூட ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பார். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. என்ன பண்ணுறோம், இப்போது வீக்கெண்ட் வருது அப்படின்னா ஷாப்பிங் மால், விளையாட்டு உலகம் அப்படிங்கிற பேரில் இருக்கிற பொழுதுபோக்கு சாதனத்தில் அவங்கள விளையாட விட்டுறோம் இல்லையா, ஃபோன், டிவி இப்படி போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா, காலை எழுந்தவுடன் படிப்புங்கிறத விட எழுந்தவுடன் காஃபி, இந்த காஃபிக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கனிவு கொடுக்கும் நல்ல டிஃபன், மாலையானது ஒரு சிற்றுண்டி அப்படின்னு தான் இதுதான் நம்ம ரெகுலராக நடந்துட்டுருக்குது. நிறைய நண்பர்கள் காஃபி குடிச்சு தொப்பை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு சில பேருக்கு காஃபி குடித்தா தான் அன்னைக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும். அப்படி காஃபி குடிக்கிறவங்களுக்கு அதே காஃபியை வைத்து நம்மளோட தொப்பையை குறைக்க முடியும். ஸோ அந்த காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாது. காஃபி குடித்தா தான் நமக்கு வேலை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காஃபிக்கு பதில் வெயிட் லாஸ் காஃபி, அந்த காஃபியை நம்ம குடிக்கலாம். ஸோ செம விஷயமா இருக்குது. இந்த காஃபியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குடித்தோன்னு வச்சுக்கோங்க, தொப்பை குறையிறது கன்ஃபார்ம். உடம்புல வளர்ச்சிதை மாற்றமும் உண்டாகும். இது இதயத்தையும் பாதுகாக்கும். தொப்பையை குறைக்கிறதுக்கு அது என்ன காஃபி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. இதில் சேர்க்கக்கூடிய பொருள் ஃபஸ்ட்டு பட்டை. என்னடா இது, பட்டை பொதுவாக அசைவத்தில் தானே சேர்ப்பாங்க, என்ன காஃபியில் சேர்க்குறாங்களே, இது கறி மசாலாவில் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுலேயும் முக்கியமாக பட்டை ஏராளமான மருத்துவ குணம் நிறைந்தது. ஏன் நம்ம கறியில் சேர்க்குறோன்னா, நான் வெஜிடேரியன் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பட்டையை சேர்க்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த பட்டை உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைச்சி கொழுப்பு படிகிறத தடுக்குது. பட்டை அப்படிங்கிற மருத்துவ பொருளோட காஃபி கலந்து குடித்தோம்னா கொழுப்பை குறைச்சி தொப்பை வராமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். தேங்காயில் இருக்கிற சிறப்பு அதிகம். அதனால தான் கேரளாவில் இருக்கிறவங்க அதிகமாக தொப்பை இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நல்லா பாருங்கள், தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் கேரளாவில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதில் தான் குழம்பு வைப்பாங்க, அதில் தான் பொரியல், வறுவல், பொடிக்கு ஊற்றி சாப்பிட எல்லாமே தேங்காய் எண்ணெய். ஆனால் நம்ம தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். தேங்காய் உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்க வச்சு கொழுப்பை குறைச்சி உடல் எடையை சரியாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தேன். சுத்தமான தேனை வாங்கி தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, உடலுக்கு தேவையான அதிக சத்துக்களை தர்றது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்பை கரைக்கவும் உதவுது. இப்போ தெரியுதா, தேன் அவ்வளோ முக்கியமானது. ஸோ ஓகே, இப்போ இந்த 3 பொருளையும் வச்சு எப்படி காஃபி ரெடி பண்ணுறது? என்னடா காஃபி, இது பாலும் இல்லை டிகேஷனும் கிடையாது காஃபி அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போது இதில் பட்டை, தேங்காய் எண்ணெய், தேன், இதை வச்சு காஃபி. தேன் 1/2 கப் எடுத்துக்கணும். இதோட செய்முறையில் தேன் 1/2 கப்பு, தேங்காய் எண்ணெய் 3/4 கப்பு, பட்டைத்தூள் 1 ஸ்பூன், இதில் கோகோ பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த கலவையை காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த கலவையை டெய்லி நம்ம காஃபி குடிக்கும்போது கலந்து குடிச்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் தொப்பை குறையிறது கண்கூடாவே பார்த்து அசந்து போவீங்க. நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா பால் டிகேஷன் காஃபியை விட்டுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி 1 மந்த் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு தொப்பை குறையுது கண்கூடாக தெரியும். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.